Hello children. நாம் போன கிளாஸில் கிராஃப் யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கணக்கு போடலாம்னு பார்த்தோம். ஒரு குவிக்காக ரீகேப் பார்த்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கிவ்ஸ் வெலாசிட்டி. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸ்லோப் ஆஃப் த விடி கர்வ். விடி கர்வ்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் acceleration. And area under the VT curve gives displacement. So there are two uses of the VT curve. அதில் இந்த VT curve acceleration கண்டுபிடிக்கலாம், displacement கண்டுபிடிக்கலாம். AT curve என்ன யூஸ் பார்க்கலாம்? Area under the AT curve gives change in velocity. இது நம்ம போன கிளாஸில் சொன்னோம். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி போடலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். We'll go to the first sum. பார்க்கலாம். The first question. Let me enlarge the question. A car is moving on a straight road with a uniform acceleration. The velocity of the car varies with time as follows. Time 0, 2, 4, 6, 8, 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த டைமில் என்ன வெலாசிட்டி மீட்டர் per செகண்டில் கொடுத்துருக்காங்க. 4, 8, 12. Draw the velocity time graph. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம கிராஃப் வரையணும். அதிலிருந்து ஃப்ரம் த கிராஃப் calculate the acceleration. Acceleration calculate பண்ணணும். From the graph we have to calculate the acceleration, and also from the graph we have to calculate the distance traveled. So நாம கிராஃப் வரையறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால கொஸ்டின் கொஞ்சம் நான் மினிமம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் ஸ்க்ரீனை இப்போ பாஸ் போட்டுட்டு கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க. Then we will work out the sum. So let me reduce the question. So I need to draw a graph. கிராஃப் வரையறதுக்கு x axis வரைஞ்சிக்கலாம். x-axis time in seconds we will take along the x-axis, and y-axis let us take velocity in meter per second. Scale என்ன எடுத்துக்கலாம்? Time axis பாருங்க 0, 2, 4, 6, 8, 10, 12 அப்படி கொடுத்துருக்கு. அதே எடுத்துக்கலாம். Velocity axisல 4 4 போடுது. 4, 8, 12, 16, 20, 24 அப்படி இருக்கு. ஸோ பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். 0 செகண்ட்ஸில் 4 இருக்குது, 2 செகண்ட்ஸில் 8 இருக்குது, 4 செகண்ட்ஸில் 12 இருக்குது, 6 செகண்ட்ஸில் 16 இருக்குது, 8 செகண்ட்ஸில் 20 இருக்குது, 10 செகண்ட்ஸில் 24. பாயிண்ட் பிளாட் அப்புறம் பண்ணினதுக்கப்புறமா we will have to draw the graph. Let's draw the பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணினா we are getting a straight line graph. ஸோ VT graph straight லைனாக இருந்ததுன்னா, VT graph straight லைனாக இருந்தால் the meaning is it is a case of uniformly accelerated motion. அது நம்ம போன கிளாஸ் கொடுத்த ஃபார்முலா லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ கிராஃப் வரைஞ்சாச்சு. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? ஃப்ரம் த கிராஃப் we have to calculate the acceleration. Acceleration என்ன கிராஃப்லேருந்து? It is nothing but slope. Slope is nothing but tan theta. ஸோ இந்த கிராஃபில் tan theta கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம we will have to draw a line parallel to the time axis. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது தீட்டா எடுத்துக்கணும். we have to construct a triangle. இப்போ நாம் tan theta கண்டுபிடிக்கணும். tan theta is opposite side. அது எவ்வளோ? இதுக்கு நேராக 24, இதுக்கு நேராக 4. ஸோ the opposite side is 20 divided by the adjacent side. Adjacent sideனா என்ன? This is the adjacent side. இதுக்கு நேராக 10 இருக்குது, இதுக்கு நேராக 0 இருக்குது. ஸோ த adjacent side is 10. ஸோ டிவைட் பண்ணால் what is the value you are getting? 2 meter per second squared. ஏன் இந்த யூனிட் meter per second squared? Because it is acceleration. ஃபஸ்ட் பார்ட் இது. செகண்ட் பார்ட் என்ன கேட்குறாங்க? இந்த VT கிராஃப்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா என்ன? ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ்னா என்ன அர்த்தம்? லெட்ஸ் சி. நான் இந்த ட்ரையாங்கிளை எரேஸ் பண்ணிடுறேன். ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்வுக்கும் டைம் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு நான் ஷேடு பண்ணி பார்த்தேன்னா, திஸ் ஏரியா இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ட்ரபீசியம். யூ கேன் சி. ஸோ இந்த ட்ரபீசியத்துக்கு this is the base of the trapezium 10. ஒரு side of the trapezium is 4, the other side of the trapezium is 24. so நான் values substitute பண்ணினா area of the trapezium formula half into h, 10 into
a plus b, a க்கு பதிலா ஒரு side 4, b க்கு பதிலா 24. So I have half into 10 into 28. Cancel panna. I have 140 meter. So this is the distance traveled by the object in coordinate 10 seconds. Okay. So இன்னொரு sum போலாம். We'll go to the next question. So எல்லாருமே question எழுதிக்கிறீங்க முதல்ல. The graph shows the position of a body at different times. Calculate the speed of the body as it moves from பார்க்கலாம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஜேர்னியை. A to B ஒரு பார்ட்டு, B to C ஒரு பார்ட்டு, C to D ஒரு பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, 3 பார்ட்லையும் A to Bயில் அதோடைய ஸ்பீடு எவ்வளோ, A to Bயில் அதோட ஸ்பீடு எவ்வளோ, B to Cயில் ஸ்பீடு எவ்வளோ, C to Dயில் ஸ்பீடு எவ்வளோ. 3 இடத்துலையும் ஸ்பீட் தான் கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம் A to B போகும்போது ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் tan theta. The speed is nothing but slope, which is nothing but tan theta. ஸோ அந்த குட்டி ட்ரையாங்கிள் எது தெரியுதா, ABE அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா. இஃப் யூ டேக் த ட்ரையாங்கிள் ABE, tan theta is opposite side. Opposite side நான் பார்க்கலாம், இங்கே 3 இருக்குது. இந்த டைம் ஆக்சஸில் 2 மட்டும்தான், இங்கே 2 இருக்குது. அப்போ y என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்ம ஒன்று கொடுக்கலன்னா 0ன்னு வச்சுக்கணும், 2,0. அப்போ 3 minus 0 3 divided by 5 minus 2 3. So this is equal to 1 meter per second. B to Cயில் பார்க்கலாம். B to Cயில் distance மாறவே இல்லை. You can see B to C the distance is not changing. ஸோ அதுக்கு ஸ்லோப்பே கிடையாது, டைம் ஆக்சஸ்க்கு பேரலாகவே இருக்குது, 0. ஸோ அதனால் இந்த வெலாசிட்டி இந்த ஸ்பீட் இன் திஸ் ரீஜன் இஸ் 0. C to D எடுத்துட்டோன்னா அகெயின் திஸ் ட்ரையாங்கிள், இஃப் யூ டேக் த குட்டி ட்ரையாங்கிள், அங்கே ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to the opposite side 7 minus 3 4 divided by the adjacent side. Adjacent side பார்க்கலாம், இதுக்கு நேராக 9 இருக்குது, இதுக்கு நேராக 7 இருக்குது. ஸோ 9 minus 7 is 2. So this is equal to 2 meter per second. So next questionக்கு போனோம். So you can see there are 3 graphs given. Which of the following graph represent the following events? First question, cricket ball thrown vertically upwards and returning to the hands of the thrower. அப்படின்னா கிரிக்கெட் பாலை தூக்கி போட்டால் என்ன ஆகும், பால் மேலே போகும். அப்போ அது வெலாசிட்டி என்ன ஆகும் கேட்குறாங்க. பிகாஸ் கிராஃப் இஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ நாம் வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். பாலை தூக்கி போட்டால் மேலே போக போக அதோட ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும். டாப் மோஸ்ட் பாயிண்டில் போகும்போது ஸ்பீடு 0 ஆகும். அப்புறமா நெகட்டிவ் டைரக்ஷனில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பால் தூக்கி போடுறோன்னா as time increases 0 டைமில் மேக்ஸிமம் ஸ்பீடில் போடுறோம், வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகிறது 0 ஆகுது, then it increases in the negative direction. ஸோ A கொஷனுக்கு எந்த கிராஃப் கரெக்டாக இருக்க முடியும், C கிராஃப் தான் கரெக்டு. B, a trolley decelerating to a constant speed and then accelerating uniformly. ஒரு ட்ராலி இருக்குது, டைமு வெலாசிட்டி எடுத்துக்கலாம், டெசலரேட் ஆகுது அப்படின்னா ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது. டு ஏ யூனிஃபார்ம் ஸ்பீட், கொஞ்ச நேரம் ஸ்பீட் யூனிஃபார்மாக இருக்குது. தென் ஆக்சலரேட்டிங், ஸோ ஸ்பீடு முதல்ல டெசலரேஷன் குறைஞ்சிது, கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி கிராஃபில் ஏ இருக்குது. அடுத்து ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், வாட் டைப் ஆஃப் மோஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை ஈச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் இருக்குது, ஏ கிராஃப் இருக்குது. A graph speed is uniformly, velocity is increasing with time. So this is the case of uniformly accelerated motion. Next diagram பார்த்தோம்னா you can see the velocity is constant with time. So acceleration is 0, but it is a case of acceleration 0 na uniform motion. Velocity constant and the motion is called uniform motion. போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேர்ட் ஒன் பார்க்கலாம்.
velocity குறைஞ்சிட்டே வருது டைம் அதிகமாகுது. 0 டைமில் velocity மேக்ஸிமமாக இருந்தது. டைம் அதிகமாக ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் deceleration. You can see uniformly, straight line இருக்கிறதுனால uniformly decelerated. velocity குறையிறதுனால decelerated motion. Fourth diagram பார்த்தோம்னா இங்கேயும் டைம் அதிகமாக you can see the velocity is decreasing. But இந்த கேஸில் யூனிஃபார்மாக ஆகாமல் நான் யூனிஃபார்மாக ஆகுது. So this is the case of non-uniformly decelerated motion. So graph பார்த்து we can say what type of motion it is. Next question போகலாம். So you can see the following graph shows how the speed of the car changes with the time. பார்க்கலாம் 0 seconds இருக்கும்போது அது 10 km/h இருந்தது. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, 35 ஆச்சு மேக்ஸிமம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் நேரம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. அப்புறம் குறைஞ்சிட்டே வந்து 0 ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த கிராஃபில். வாட் இஸ் த இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் த கார்? இனிஷியல் ஸ்பீடில் டைம் 0 இருக்கும்போது என்ன ஸ்பீடோ அதை கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10. யூனிட்டை பார்க்கணும். வி ஷுட் சி வாட் இஸ் த யூனிட் given here, km/h. So 10 km/h. Second question, what is the maximum speed of the car? Maximum இங்கே தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 35. So the maximum speed of the car is 35 km/h. Next question, what part of the graph shows zero acceleration? Zero acceleration என்ன சொல்லுவோம் நம்ம? A is equal to 0 velocity is constant. So velocity constant எந்த regionல இருக்கு? BC regionல velocity constant இருக்கு. So BC region shows zero acceleration. Next question. See, velocity time graph is given. You can see there is a velocity time graph. From the graph, find the distance traveled by the particle in the first 40 seconds. So velocity time graphல நமக்கு distance traveled வேணும்னா we know it is nothing but the area under the curve. 20 seconds வரைக்கும்னா இந்த ஏரியா போடும், 40னா இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா, ரெண்டு ஏரியா. distance traveled அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். let us take this as first area, this as second area. இப்போ area 1 plus area 2. The distance traveled is area 1 plus area 2. என்ன ஷேப்பில் இருக்குது ஏரியா? ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா half into b into h. ஸோ ஏரியா 1க்கு பார்த்தோம்னா half into base is equal to 20, height is equal to 5. ஸோ அப்போ நாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? half into 20 into 5. This is first area plus area 2. இதுவும் ட்ரையாங்கிள் தான். இதுக்கு பேஸ் எவ்வளோ? 40 minus 20 20. இதுக்கு ஹைட் எவ்வளோ? இதுக்கும் ஹைட்டு 5. -5 போடக்கூடாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டிருந்தா -5 போட்டிருக்கலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ்னால் +5 தான் போட்டுக்கணும். ஸோ வாட் டு வி புட்? half into base 20 into the height 5. So this is equal to 50. அடிச்சா 10, 50. இது அடிச்சா 10. 50 plus 50 equal to 100 meter. இதோட முடியல. distance travel first part. அடுத்தது average velocityன்னு கேட்குறாங்க. average velocity is total displacement by total time. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வந்தால் டிஸ்டன்ஸ்னால் 50 + 15 ஆட் பண்ணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 50, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஏரியாவை -15 போடும். we have to put it as -50 divided by the time, the 40 seconds. So this is equal to 0. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டிருந்தா 100/40 வந்திருக்கும். ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டர், அதனால் சைனோடு எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, the velocity time graph of a linear motion is shown in the figure. The displacement
from the origin after 8 seconds is 8 செகண்ட் கழிச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் விடி கிராஃபில் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ இந்த ஏரியாவை நம்ம எத்தனை ஏரியாவாக பிரிச்சுக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் இதை ஏரியா 1ன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் டேக் திஸ் அஸ் ஏரியா 1, திஸ் அஸ் ஏரியா 2. ஏரியா 1லே பாசிட்டிவ் ஏரியா இஸ் 1, நெகட்டிவ் ஏரியா இஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஏரியா 1லே எத்தனை பார்ட் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள். ஸோ லெட் அஸ் கால்குலேட் ஏரியா 1. ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தா half into base 1 into height 4 ப்ளஸ் அந்த ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோன்னா 2, 4. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா 2 into 4 ப்ளஸ் அந்த மூணாவது குட்டி ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா half into base அதுக்கு ஒரு 1, height is 4. So this is equal to 2 plus 8 plus 2 which is equal to 12 meter. ஏரியா 2க்கு வரலாம். இந்த செகண்ட் ஏரியா நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்தோம்னா அதே 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு குட்டி ட்ரையாங்கிள். இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோன்னா 4லேருந்து 4.5 வரைக்கும் தான் பேஸ். ஸோ half into base 0.5, அதுக்கு பதிலாக ஒரு half போட்டுக்கிறேன், into h minus 2 ப்ளஸ் ரெக்டாங்கிள் 4.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 3 into minus 2 ப்ளஸ் அடுத்து இருக்க குட்டி ட்ரையாங்கிளுக்கும் அதே தான் half into 0.5க்கு பதிலாக half into minus 2. So this is equal to minus half minus 6 again minus half, so which is minus 7 meter. அப்போ நான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஏரியா 1 plus ஏரியா 2 which is equal to 12 minus 7 which is 5 meter. So option A is correct. Option A is correct. Okay, next question போனோம்னா the velocity time graph has two objects A and B when the acceleration of A and B are அப்போ VT கிராஃப்ல acceleration அப்படின்னா என்ன, acceleration is slow. This is nothing but tan theta. Acceleration of A என்ன, acceleration of B என்ன, A graph என்ன, ஸோ பாஸ் பண்ணி கொஷின் பெருசாக தெரியும்போது நீங்கள் கொஷினை காப்பி பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். Given figure shows the displacement of the body moving along a straight line at different times. The velocity of the body during AB is எந்த போர்ஷனில் மட்டும் கேட்குறாங்க, AB போர்ஷனில் மட்டும் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் வெலாசிட்டினா என்ன, வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் the slope which is nothing but tan theta. ஸோ நாம் இங்கே ஆங்கிள் தீட்டா மார்க் பண்ணிக்கிறோம். tan theta is opposite side. opposite side என்ன பாருங்கள், this value. அது எவ்வளோ இருக்குது, ஆப்போசிட் சைடு இங்கே 4 இங்கே 0. 4 minus 0 is 4 divided by adjacent side. adjacent side பார்க்கலாம், இது 6 இருக்குது, இங்கே x 1ல் ஸ்டார்ட் ஆகுது, 0ன்னு நினச்சிக்கூடாது, xோட வேல்யூ 1. So 6 minus 1 is 5. So this is equal to
கொடுத்துருக்காங்க. ஆனால் Pக்கு ஸ்பீடு அதிகம், Qக்கு ஸ்பீடு கம்மி. Because P is making more angle with the x-axis, Q is making lesser angle. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் சி பார்க்கலாம். Both P and Q move with uniform speed, but the speed of P is more than the speed of Q. So option C is correct, more appropriate. Next question பார்க்கலாம். In the given VT graph, the distance travelled by the body in 5 seconds will be. So VT graph la distance travelled na namakku theriyum. VT graph la distance travelled is nothing but area under the curve. So inga area under the curve na area va ethaniya pirichikalam parunga neenga. We can split the area as area 1 triangle, 2 rectangle, இல்லை 2 and 3 சேர்த்து கூட பண்ணிடலாம். You can see இது ரெண்டையும் சேர்த்து ஏரியா 2ன்னு பண்ணிக்கலாம். Then this குட்டி triangle 3, then this triangle you can make it as 4. ஸோ 4 ஏரியாவை ஆட் பண்ண போகிறோம். லெட்ஸ் see ஏரியா 1க்கு பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க half into B. B is base. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 இருக்குது. base is 2 into H, height is, you can see 20, 40. அதனால height is equal to 20. So cancel பண்ணிட்டா this is 20. This is area 1. Area 2 பார்க்கலாம். rectangle ஷேப்பில் இருக்கு. rectangle ஷேப்பில் இருந்தால் அதோட பேஸ் எவ்வளோ? 0ல் ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் இருக்கு. height எவ்வளோ? 20 வரைக்கும் இருக்கு. So 3 into 20, which is equal to 60. This is the second area. Okay. Third area. Third area is in the form of a triangle. Base 1, height 20. So எவ்வளோ வரும்? half into 1 into 20, which is equal to 10. This is the third area. Fourth area பார்க்கலாம். This is the fourth area. அதுக்கு base 1, height is minus 20. So எவ்வளோ வரும்? half into 1 into minus 20 equal to minus 10. அப்போ டோட்டல் ஏரியா வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பண்ணினா அந்த 10 minus 10 போயிடும். You will have 80 meter. Thank you, children.